வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க. ஜாக்டோ ஜியோ போராட்டத்தை ஆரம்பிக்க போகிறாங்க. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் திடீரென ஒரு பேட்டியை கொடுத்துட்டாங்க. இதை பற்றி இந்த ஒரு வீடியோவில் முக்கியமான தகவலை நான் சொல்ல போகிறேன். டெட்டோடைய ரிசல்ட் எப்போ வரும், டெட்டில் பாஸ் மதிப்பெண்கள் என்னவா இருக்கும், டெட்டில் 96% கேள்வி தவறு உண்மையா, இதை பற்றி எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம அலசி பார்க்கலாம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணிச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜாக்டோ ஜியோ போராட்டம். பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் திடீரென ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. பழைய ஓய்வூதியம் இல்லை, அமைச்சர் குழு பேச்சுவார்த்தை தோல்வி, திட்டமிட்டபடி ஜாக்டோ ஜியோ பார்த்திங்கன்னா போராட்டத்தை நடத்தும். பழைய ஓய்வூதியம் மற்றும் அரசு ஆசிரியர்களை அதிகப்படுத்துதல் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர் சங்க தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவதாக தகவல்கள் அறிவித்திருந்த நிலையில் இன்று சென்னை தமிழக செயலகத்தில் அரசு ஊழியர் சங்கங்களுடன் அமைச்சர் பேச்சுவார்த்தைகள் நடத்தினார்கள். இந்நிலையில் அங்கு பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்துள்ளதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. அரசு ஊழியர் சங்கங்களின் ஒரு பகுதியினர் தொடர் போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் தகவல் தெரிவிச்சிருக்காங்க. அதே நேரத்தில் ஜாக்டோ ஜியோ இது தொடர்பான கலந்து ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்பதையும் குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும், அரசின் பல்வேறு துறைகளில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப வேண்டும், ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்களின் ஊதிய முரண்பாடை களைய வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சங்கத்தினர் போராட்டங்களை நடத்திட்டு வராது எல்லாருக்குமே தெரியும். இந்த நிலையில் வருகின்ற ஜனவரி 6ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலைநிறுத்தத்தை ஜாக்டோ ஜியோ மற்றும் போட்டோ ஜியோ அறிவித்திருக்காங்க. சென்னை தலைமையகத்தில் பொது பயணித்துறை அமைச்சர் ஏவா வேலு, நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு, பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகிய மூவருடன் கலந்து ஆலோசித்து ஒரு முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. ஜாக்டோ ஜியோ போராட்டம் அளித்த நிலையில் அரசு ஊழியர்களுக்கென ஜனவரி 6க்குள்ளார ஒரு நல்ல செய்தி வரும் அப்படின்றத அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் குறிப்பிட்டு சொல்லிட்டாருங்க. வருகின்ற ஜனவரி 6ஆம் தேதிக்குள்ளார அரசு ஊழியர்களுக்கு ஒரு நல்ல செய்தி வரும். கண்டிப்பாக ஊதிய முரண்பாடுகள் எல்லாமே மாற்றி அமைக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. பொறுத்து வந்து நாம் பார்க்கலாம். அடுத்து இன்னொரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா, டெட்டில் தேர்வோடைய ரிசல்ட் எப்போ வெளியாகும் அப்படின்றது தான் இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. டெட்டு பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 தேர்வு முடிவுகள் அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக நமக்கு பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சில தினங்களில் ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் வழியாக டெட்டு பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 முடிவுகளை நம்ம அதிகாரப்பூர்வமாக எதிர்பார்க்க முடியுங்க. அடுத்த டெட்டில் பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ பேர் பாஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்றது இப்போது ரொம்ப கேள்விக்குறியாக இருக்குது. டெட்டில் பாஸ் மதிப்பெண்களை குறைக்கணும் அப்படின்னு நிறைய பேர் கோரிக்கைகள், ஒரு பக்கம் லட்சக்கணக்கான கோரிக்கைகள் போயிட்டுருக்கு. தமிழக அரசு பார்த்திங்கன்னா டெட்டில் பாஸ் மதிப்பெண்களை குறைக்கிறதுக்கு முக்கியமான முடிவுகளை அமைச்சர்கிட்ட முதல்வர்கிட்ட கலந்து ஆலோசிக்கிறதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் குறிப்பிட்டு சொல்லிட்டாரு. டெட்டில் பாஸ் மதிப்பெண்கள் மற்ற மாநிலங்களைப் போல 75 எடுத்தால் பாஸ் என்ற அறிவிப்பை விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாம். டிஆர்பியில் இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்லதோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.